Hi friends, welcome to LMTech's Technical and Technologies. இந்த வீடியோல Python programming language இருக்க inheritance அப்படிங்கற டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். சோ வாங்க friends வீடியோக்குள்ள போகலாம். சோ previous sectionல பார்த்தோம் அப்படினா மல்டி லெவல் inheritance அப்படிங்கறத பத்தி பார்த்திருந்தோம். சோ இந்த வரிசையில பார்த்தோம் அப்படினா hierarchical inheritance அதாவது type 4 நம்ம பார்க்க போறோம். சோ இந்த hierarchical inheritance பார்த்தோம் அப்படினா சோ மெயின் கிளாஸை டிபெண்ட் பண்ணி தான் வர மற்ற எல்லா கிளாஸஸும் இருக்கும். ஓகேங்களா? அதாவது ஒரே ஒரு பேஸ் கிளாஸ் அதை டிரைவ் பண்ணி வரது எல்லாமே மற்ற சப் கிளாஸஸாக இருக்கும். ஸோ இப்போ நம்மளோட ஐடியல் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஐடியலில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ டைப் 4 ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்றது. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு மெயின் கிளாஸை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ கிளாஸ் ஹெட் இந்த கிளாஸோட நேம். ஓகேங்களா? ஸோ இதுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஒரு ஃபங்க்ஷன் நான் மேக் பண்ணுறேன். ஸோ அந்த ஃபங்க்ஷன் நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா ஸோ கெட்டுன்றது. ஸோ இது செல்ஃபாக வேலை செய்யப்படுறதுனால ஸோ செல்ஃப்ன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஏன்ற ஒரு வேரியபிள். ஸோ இந்த வேரியபிளில் பார்த்தோம் அப்படின்னா இன்ட்ன்ற ஃபங்க்ஷன். தென் அதுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஸோ இன்புட்ன்றதை யூஸ் பண்ணிவிட்டு தென் இதில் பார்த்தோம்னா என்டர் ஏ வேல்யூ அப்படின்னு கொடுக்குறேன். தென் அடுத்ததாக பின்ற வேரியபிளில் சேம் இன்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். ஸோ இதுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஸோ இன்புட் அப்படின்னு கொடுத்துடலாம். ஸோ கொடுத்துட்டு ஸோ இதுக்குள்ளே ஒரு மெசேஜ் டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ என்டர் பி வேல்யூ அப்படின்றது. ஸோ இப்போ கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஸோ கெட்டில் என்ன நடக்குதுன்னா ஸோ கெட் ப்ராசஸ் மட்டும் நடக்குது. எத்தனை வேல்யூஸ்னால் 2 வேல்யூஸ். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஸோ செல்ஃப் டாட் ஏன்றதில் ஸோ நான் வந்த ஏவை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி செல்ஃப் டாட் பியில் ஸோ நான் கெட் பண்ண பியை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தோம் அப்படின்னா மெயின் கிளாஸ். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஸோ சப் கிளாஸஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ கிளாஸ் ஸோ டைரக்ட் 1 அப்படின்றது. ஓகேங்களா? இல்லைனா சப்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ சப் 1ன்ற கிளாஸ். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ கிளாஸ் சப் 2 அப்படின்றது. தென் இன்னொரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ கிளாஸ் சப் 3ன்றது. ஓகேங்களா? இப்போ நம்மக்கிட்ட மொத்தமாக ஒரு 3 கிளாஸ் இருக்குது. இந்த 3 கிளாஸுமே என்ன பண்ண போகுது அப்படின்னா மேலே இருக்க ஹெட்டில் தான் டிபெண்ட் பண்ணி இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஸோ சில அரித்மெட்டிக் ப்ராசஸ் நம்ம செய்யலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 2 வேல்யூஸ் கெட் பண்ணி அடிஷன் ப்ராசஸ் பண்ணுறது, தென் வந்து மல்டிப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணுறது, ஸோ சப்ட்ராக்ஷன், ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸை ஸோ இந்த டைப்பில் நம்ம இப்போ பண்ணலாம். ஸோ இப்போ நம்மளோட சப் கிளாஸ்க்கு வந்துடலாம். ஓகேங்களா? ஸோ சப் கிளாஸில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு ஃபங்க்ஷனாக க்ரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபங்க்ஷனோட நேம் என்னென்னு பார்த்தோம்னா ஸோ ஆட்ன்ற ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஸோ இது செல்ஃபாக தான் வேலை செய்ய போகுது. ஸோ அதனால் செல்ஃப்ன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சப் 1 இப்போ நடக்கணும் அப்படின்னா இப்போ a + b அதாவது 2 ஆட் ஆகணும் அப்படின்னா இதுக்கு வேல்யூஸ் தேவை. இந்த வேல்யூஸ் யார்கிட்ட இருக்குது? மேலே இருக்க ஹெட் அப்படின்ற கிளாஸில் இருக்குது. ஸோ அதை முதல் நம்ம வந்து இன்ஹெரிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்ஹெரிட் பண்ணதுக்கப்புறமேட்டு அதுக்குள்ளே இருக்க ஃபங்க்ஷன் நமக்கு தேவை. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா அதுக்குள்ளே இருக்க என்ன ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஸோ கெட்டுன்ற ஃபங்க்ஷனை ஸோ இப்போ இந்த இடத்துல நான் செல்ஃப்னு சொல்லி நான் கால் பண்ணிக்கிறேன். ஸோ செல்ஃப் டாட் கெட்டுன்றது. ஓகேங்களா? ஸோ இப்போ மேலே வேல்யூஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸோ செல்ஃப் டாட் ஏன்றதுல ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ கீழேயும் நான் அதே மாதிரியே சொல்லிக்கிறேன். ஸோ செல்ஃப் டாட் ஏ ப்ளஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸோ செல்ஃப் டாட் பி. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஸோ சின்ற ஒரு வேரியபிளில் நான் ஸ்டோர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ஜஸ்ட் இதை நம்ம பிரிண்ட் பண்ணலாம். ஸோ பிரிண்டில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஜஸ்ட் ஸோ அடிஷ்னல் ப்ராசஸ் இஸ் அப்படின்னு கூட கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடிஷ்னல் ப்ராசஸ் இதுன்னு ஒரு மெசேஜ் கொடுத்துட்டு ஸோ இப்போ சியில் ஆன்சர் இருக்குது. ஸோ சிஏ இந்த இடத்துல நான் பார்த்தேன் அப்படின்னா நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல சப் 1 யாரை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க? ஸோ ஹெட்ன்றதை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்குள்ளே இருக்க கெட்டுன்ற கிளாஸை இவங்க கால் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நமக்கு அடிஷன் ப்ராசஸ் நடந்துடும். ஸோ இப்போ தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சேம் இப்போ சப் 2வும் பார்த்தோம் அப்படின்னா மேலே இருக்க ஹெட் கிளாஸை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இவங்களுக்கு வந்து மைனஸ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் நேம் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ டிஃப்ரென்ஸ் தெரியணுன்றதுக்காக ஸோ இப்போ செல்ஃப்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ மென்ஷன் பண்ணிவிட்டு இப்போ தென் பார்த்தோம் அப்படின்னா இப்போ மேலே இருக்க ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கலாம். மேலே யார் இருக்காங்கன்னா ஸோ செல்ஃப் பேஸ் கிளாஸ் ஹெட் கிளாஸில் கெட்டுன்றது ஸோ செல்ஃப்னு சொல்லி நான் கால் பண்ணிட்டேன். தென் இப்போ இந்த இடத்துல சேம் சி ஈக்குவல் டு ஸோ செல்ஃப்னு சொல்லி மேலே இருக்க ஏன்றதையும் தென் இப்போ இந்த இடத்துல மைனஸ் நடக்கிறதுனால ஸோ மைனஸ் ப்ராசஸ் ஸோ செல்ஃப் டாட் தென் பி. ஓகேங்களா? இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கேன்னா சியில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். தென் இப்போ பிரிண்டில் பார்த்தோம் அப்படின்னா இதை நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ சப்ட்ராக்ஷன் யூஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ மைனஸ் சிம்பிள் கொடுத்துட்டு ஸோ யார்கிட்ட ஆன்சர் இருக்குது? சியில் இருக்குது. ஓகேங்களா?
ஸோ இப்போ இந்த சப் கிளாஸும் யார் டிபெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா மேலே இருக்க மெயின் கிளாஸை தான் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்ததான் நம்மளோட கிளாஸ் 3க்கு வந்துடலாம். ஓகேங்களா, இதில் வந்து ஒரு ப்ராசஸ் ஒரு ஃபங்க்ஷன் மேக் பண்ணலாம். ஸோ அவங்களோட பேர் பார்த்தோம் அப்படின்னா ஸோ மல்டிப்ளிகேஷன் அப்படின்றத MULன்னு வச்சுக்கிட்டேன். தென் இது வந்து நம்ம செல்ஃப்ன்றதை மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஸோ செல்ஃப்னு கொடுத்துட்டு ஸோ இப்போ இந்த இடத்துல இப்போ வேல்யூஸ் தேவை. வேல்யூஸ் யார்கிட்ட இருக்குது, ஹெட்டில் இருக்க கெட்டுன்ற ஃபங்க்ஷனை இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல செல்ஃபில் கெட் சொல்லி நம்ம இந்த இடத்துல கால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, தென் இப்போ அடுத்ததான் ஸோ இந்த இடத்துல நம்ம ப்ராசஸ் பண்ண போகிறோம். என்ன ப்ராசஸ் அப்படின்னா ஸோ செல்ஃப் டாட் ஏவையும் தென் பார்த்தோம்னா செல்ஃப் டாட் பியவும் நான் மல்டிபிள் பண்ணி ஸோ நான் யாரில் ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ சியில் ஸ்டோர் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ ஜஸ்ட் இதை நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பிரிண்டில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஜஸ்ட் மல்டிப்ளிகேஷன் ஆன்சர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம சியை பிரிண்ட் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த இடத்துல மூணுமே எனக்கு எது டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா மேலே இருக்க ஹெட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இதை வந்து நம்ம ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ இதை எப்படி நம்ம இப்போ கால் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம ஹெட் கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா, ஸோ இந்த ஹெட் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹெட் கிளாஸ் பார்த்தோம் அப்படின்னா கீழே இருக்க எல்லா சப்லேயுமே இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நம்ம கீழே இருக்க சப் ஃபங்க்ஷன்ஸை கால் பண்ணால் போதும், ஒவ்வொரு டைமும் மேலே இருக்க ஹெட் ஆட்டோமேட்டிக்காக கால் ஆக ஆரம்பிச்சிருவார். ஸோ இப்போ பாருங்கள் O1 அப்படின்ற ஒரு வேரியபிள் அதாவது ஆப்ஜெக்டில் ஸோ என்கிட்ட இருக்க sub1 கிளாஸை நான் ஸ்டோர் பண்ணுறேன். ஓகேங்களா, அதுக்குள்ளே இருக்கிறத நான் ஆப்ஜெக்ட் சொல்லி கால் பண்ணுறேன். ஸோ O1 டாட் ஆட்ன்ற ஃபங்க்ஷனை இப்போ நான் கால் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ இதே மாதிரி அடுத்ததான் ஸோ O2ன்ற ஒரு ஆப்ஜெக்டில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ நான் sub2ன்ற ஃபங்க்ஷன் ஓகேங்களா இதை நான் ஸ்டோர் பண்ணிவிட்டேன். ஸோ அதுக்குள்ளே இருக்க ஃபங்க்ஷனை ஆப்ஜெக்ட் சொல்லி கால் பண்ணுறேன். அதுக்குள்ளே வந்து -mns அப்படின்ற மாதிரி அவங்க இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ இவங்களுக்கு கால் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்தோம்னா O3 வேரியபிள் அதாவது ஆப்ஜெக்டில் ஸோ sub3 அப்படின்ற கிளாஸை ஸ்டோர் பண்ணியாச்சு. தென் இதுக்குள்ளே இருக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா ஸோ மல்டிபிள் அப்படின்றது. ஸோ அவங்க நான் ஆப்ஜெக்ட் சொல்லி அதாவது O3 டாட் மல்டிபிள் அப்படின்ற கிளாஸை நான் கால் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி எத்தனை டைம் நம்ம சப் கிளாஸஸ் யூஸ் பண்ணியிருக்கோமோ ஸோ அத்தனை டைம் எனக்கு கால் ஆகும்னா இந்த மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ இது ஜஸ்ட் நம்ம இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இதை பார்த்தோம் அப்படின்னா டைப் 4 அப்படின்றது. ஸோ டைப் 4.py எக்ஸ்டென்ஷனில் இதை நான் சேவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதை நான் ரன் பண்ணுறேன். ஸோ பாருங்கள் என்டர் ஏ வேல்யூங்கிறது கேட்குது. ஸோ பாருங்கள் 5 + 2ன்றது எனக்கு 7 ஆட் ஆகி வந்துடுச்சு. இது அகைன் எனக்கு ரன் ஆகுது. ஸோ இப்போ பார்த்தோம்னா ஸோ 5 - 1ன்னு கொடுத்தா ஸோ 4ன்றது. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த இடத்துல எனக்கு ரன் ஆயிடுச்சு. ஸோ sub3 மட்டும் ரன் ஆகலை. ஸோ அது மட்டும் இப்போ நம்ம என்னென்னு பார்த்துடலாம். ஸோ sub3ல் பார்த்தோம் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் ப்ராசஸ். இப்போ இந்த இடத்துல நம்ம பேஸ் மேலே இருக்க ஹெட் கிளாஸை இன்ஹெரிட் பண்ணல, அதனால தான் இதை வந்து ஆக்சஸ் பண்ண அலோவ் பண்ணல பாருங்களேன். ஸோ கெட்டுன்ற ஆப்ஜெக்டே இல்லை sub3ல் அப்படின்றது சொல்லுது. ஸோ இப்போ இந்த இடத்துல கிளாஸ் sub3 பார்த்தோம் அப்படின்னா மேலே இருக்க ஹெட்ன்ற கிளாஸை இன்ஹெரிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணோம் அப்படின்னா இது நமக்கு கரெக்டாக ப்ராசஸ் ஆயிரும். ஸோ இப்போ என்டர் ஏ வேல்யூ ஸோ 10ன்னு கொடுத்துக்கலாம். தென் 2 ஸோ 12 ப்ராசஸ் ஆகிடுச்சு. தென் 99 அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஒரு 9 ஸோ மைனஸ் ப்ராசஸும் நடந்துச்சு பாருங்கள். இப்போ என்டர் ஏ வேல்யூ இப்போ அகைன் மல்டிப்ளிகேஷனுக்கு கேட்குது. ஸோ 5 × 6 எனக்கு 30. ஓகேங்களா, ஸோ இப்போ இது ஒரு 3 டைம் நடக்குது. இந்த 3மே எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா மேலே இருக்க மெயின் கிளாஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த டைப்புக்கு பேர் ஹைராரிக்கல் அப்படின்றது. ஸோ இந்த டைப்பை நீங்களும் நோட் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ண நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.